லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்தா கண்டிப்பா இந்த ரெசிபிய ஒன்ஸ் ஆவது ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இதுக்காகவே அடிக்கடி நீங்க சப்பாத்தி செய்வீங்க. என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா? கொத்து பரோட்டா மாதிரி கொத்து சப்பாத்தி தான். ஸோ 2 ஆர் 3 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா பிச்சு போட்டுட்டு, சிக்கன் பீசஸ் எடுத்து இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணிட்டு போன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய கடாய், இரும்பு கடாய் எடுத்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரி லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. கூடவே சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமா வெங்காயம் குக் ஆயிடும். இப்போ கொஞ்சமா சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிச்சு வச்சிருக்க சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஷ்ரெட்டட் சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1 ஆர் 2 எக்ஸை உடைச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக்கே போதுமானதா இருக்கும். அதாவது 2 சப்பாத்திக்கு ஒரு எக்கு கரெக்டா இருக்கும். ஸோ எக் ஒரு 50% குக் ஆனதுக்கு அப்புறமா சிக்கன் குழம்பு 2லிருந்து 3 கரண்டி போல ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இன்னும் ஸ்ட்ராங்கா சாப்பிடுவேன் அப்படின்னா 4 கரண்டி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு கொத்தி விடுங்க. கொத்திட்டு கூடவே கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல லைட்டா பெப்பர் தூளும் தூவிட்டு அழகா நீங்க எடுத்து சர்வ் பண்ணலாம். சூப்பரா இருக்குங்க. கொத்து பரோட்டாவை விட இது ரொம்பவே பிரமாதமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.